Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆபத்தான முறையில் இடிந்து விழும் நிலையில் இருக்கும் மேல்நிலை குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியை உடனடியாக அப்புறப்படுத்த மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், கூடுதல் விவரம். வணக்கம் தேசி. விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இந்த மருத்துவமனையின் பின்புறம் இருந்த 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியானது இருக்கிறது. இந்த தொட்டியானது கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு பராமரிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டு வருகிறது. இது மிகவும் சிதிலமடைந்து காணப்பட்டு வருகிறது. இந்த தொட்டியின் உள்ளே செல்லக்கூடிய தண்ணீரானது வழிந்து வருவதுடன் இருபுறமும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதில் தொட்டியின் கீழ்ப்புறமும் விரிசல் ஏற்பட்டு அது மூலமாகவும் தண்ணீர் பீச்சடிக்கிறது. அது மட்டுமின்றி குழாய் உள்ளிட்டவைகளும் வெடிப்பு ஏற்பட்டு தண்ணீர் ஆங்காங்கே கசிந்து வருகிறது. இந்த முழு கொள்ளளவில் இந்த தண்ணீர் பிடித்து ஏற்பட்டால் மிகுந்த அந்த தொட்டி இடியும் அபாய நிலையில் இந்த தொட்டியானது காணப்பட்டு வருகிறது. எந்த நேரமும் இடிந்து விழும் நிலையிலேயே அந்த தொட்டியானது காணப்பட்டு வருகிறது. மிகுந்த அச்சத்துடனே அந்த தொட்டியானது இருக்கிறது. இந்த தொட்டியின் அருகாமையில் சிறுவர்கள் பூங்கா உள்ளது. மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள், குழந்தைகள் விளையாடுவதற்கு விளையாடும் சிறுவர் பூங்கா ஒன்றும் அந்த அருகாமையில் உள்ளது. அது மட்டுமின்றி ஆக்சிஜன் செறிவூட்டப்படும் அறையும் அந்த பகுதியில் உள்ளது. குழந்தைகள் பூங்கா, எஸ்பிஐ வங்கி உள்ளது. மாவட்ட தொடக்க நிலை இடியூட்டு சேவை மையம் உள்ளது. போதை தடுப்பு மையம் உள்ளது. கூட்டுறவு பண்டகசாலை உள்ளிட்ட இத்தனை கட்டிடங்கள் அந்த அருகாமையிலேயே, அந்த நீர்நிலை தேக்க தொட்டியின் அருகாமையிலேயே இத்தனை கட்டிடங்கள் உள்ளன. அந்த நீர்நிலை தேக்க தொட்டியானது மிகுந்த சுமார் 100 அடி உயரம் கொண்ட நீர் தேக்க தொட்டி. இந்த தொட்டி இடியுமானால் மிகுந்த ஒரு ஆபத்தான ஒரு மோசமான நிலையினை உருவாக்கும், மிகுந்த ஒரு ஆபத்தினை விளைவிக்கும். உடனடியாக இந்த பகுதியில் இருக்கும் இந்த மிகுந்த பழமை வாழ்ந்த நீர்த்தேக்க தொட்டியினை மருத்துவ நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகளின் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.